கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான முத்தையா முரளிதரன் தற்போது மிகப்பெரிய தொழிலதிபர் என்றால் நம்ப முடிகிறதா? டெஸ்ட் கிரிக்கெட்டில் 800 விக்கெட்டுகளையும் ஒருநாள் போட்டிகளில் 534 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சாதனை படைத்த முத்தையா முரளிதரன் சிலோன் பேவரேஜஸ் என்ற குளிர்பான நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனம் இப்போது இந்தியாவிலும் தடம் பதிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதாவது அந்நிறுவனத்தின் குளிர்பானம் மட்டுமின்றி அலுமினியம் கேன் தயாரிப்பதற்கான ஆலையை இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. சுமார் 1600 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள சிலோன் பேவரேஜஸ் நிறுவனத்தின் ஆலைக்காக ஜம்மு காஷ்மீர் அரசு இலவசமாக நிலம் கொடுத்துள்ளதாக வெளியான தகவல் இப்போது பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. அதாவது முத்தையா முரளிதரனின் ஆலை அமைப்பதற்காக ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் சுமார் 25.75 ஏக்கர் நிலத்தை அம்மாநில அரசு தாரை வார்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையைச் சேர்ந்த முத்தையா முரளிதரனுக்கு காஷ்மீரில் ஏன் இலவசமாக நிலம் கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வெகுண்டெழுந்துள்ளன. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவை சாராத ஒருவருக்கு ஒரு பைசா கூட செலவில்லாமல் ஏக்கர் கணக்கில் இடம் கொடுப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது சீரியஸான விஷயம். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா கண்டிப்பாக இதற்கு பதில் கூற வேண்டும் என முழக்கம் எழுப்பி வருகின்றனர். இது பற்றி விளக்கம் அளித்துள்ள அம்மாநில விவசாயத்துறை அமைச்சர் ஜாவித் அகமது இது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்டது என சமாளித்துள்ளதோடு இது பற்றி எங்களிடம் எந்த தகவலும் இல்லை என்றும் இந்த விவகாரத்தின் உண்மைத்தன்மை குறித்து விசாரித்து வருவதாகவும் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவிற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் இன்னும் விஸ்வரூபம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கடந்த ஆண்டு கர்நாடகாவில் 1400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக முத்தையா முரளிதரன் கூறியிருந்த நிலையில் அதற்காக கர்நாடகாவில் உள்ள சாம்ராஜ் மாவட்டத்தில் சுமார் 46 ஏக்கர் நிலத்தை அம்மாநில அரசு ஒதுக்கீடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.